கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சிடிஎஸில் காக்னிசன்ட்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைரிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரைனி ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது எந்தெந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஹைரிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ என்ன மாதிரி ஸ்கில் செட், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சம் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ்லாம் ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த 1-to-1 செஷனுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரைனி ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் தான். ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயுமே ஒரு ரோல் ஓப்பனிங்ஸ் விட்றாங்க அப்படின்னாங்கன்னா அந்த ரோல் எப்போ ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இதை நீங்கள் டேட்டை பார்க்கணும். ஸோ டேட் பப்ளிஷ்டு பார்த்தீங்கன்னா நமக்கு October 8. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 1 year பிஃபோர், ஒரு 1 month பிஃபோர், இல்லை 2 month, ஒரு 6 month பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் அப்ளை பண்ணுறதில் நீங்கள் வேஸ்ட்டு தான். பிகாஸ் அது அந்த ஜாப் எக்ஸ்பீரியாக இருக்கும். அவங்க ஆனால் போர்ட்டலில் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளை வந்திருக்காது. அதனால் எப்பயுமே ஒரு ஜாப் நீங்கள் கண்டிப்பாக அந்த டேட் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற டேட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜாபோட நம்பர் இப்போ யாராவது உங்களுக்கு சிடிஎஸில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, காக்னிசன்ட்டில் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரெக்வஸ்டேஷன் ஐடி, இந்த ஜாப் நம்பர் இருக்குல்ல, இதுதான் ரெக்வஸ்டேஷன் ஐடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி நோட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்டர் வருது. ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மும்பையில் கொடுத்துருக்காங்க. தென் டேட் பப்ளிஷ்டு பார்த்தீங்கன்னா October 8. இப்போ October 20, ஒரு 10 days பிஃபோர் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. தென் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபுல் டைமு. ஸோ ஒர்க் மாடல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. இன்டர்வியூ முடிச்சுட்டு ஸோ ப்ளேஸ் ஆனால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்கு அடுத்து காக்னிசன்ட்டில் ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், என்னென்ன ப்ராசஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா கௌதம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் ஜாபோட சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we are seeking a process executive CDM and PV with 0 to 3 years experience with join our dynamic team. Then the ideal candidate will have strong background in generative AI, keen interest research and development and PV case processing. The role involves supporting various projects that leverage AI technologies to enhance our process and contribute to the company's mission of innovation and excellence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு AI பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கணும், ஒரு AI பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐயில் சம்திங் தெரிஞ்சிருக்கணும், பேசிக்கான கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரோல், சிடிஎம் அண்ட் பிவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு இன்டர்மீடியட் லெவல் தெரிஞ்சால் போதும், ஒரு அட்வான்ஸ் லெவல் தெரியணும்லாம் அவசியம் கிடையாது. அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஜாப் சம்மரி பார்த்துருந்தோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, support the implementation of generative AI technologies with various projects, then assist in the development and optimization of AI models to improve process efficiency, collaborative with cross-functional teams to integrate AI solution into existing workflows, then provide டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஏஐ ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ஏஐ டெக்னாலஜிஸோட வேரியஸ் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப்மெண்ட் டீமோட சேர்ந்து ஏஐ மாடல்ஸை அந்த எஃபிஷியன்சி கொண்டு வர அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமோட சேர்ந்து ஏஐக்கான ஒர்க் ஃப்ளோஸ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஏஐயில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ் டு சப்போர்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். தென் பார்ட்டிசிபேட் in the validation and testing AI models to ensure accuracy and reliability, then contribute to the continuous improvement of AI process and methodologies, then assist in documentation of AI projects including requirements design and testing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. monitor and evaluate the performance of AI models and suggest improvements. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் லிட்டரலி ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலில் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அது
ஐ மீன் டேஷ்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அந்த கம்பெனி வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்டிங் ஆஃப் ஏஐ மாடல்ஸை வந்து அக்யூரசி லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கான்ட்ரிபியூட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஏஐ ப்ராசஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஏஐ ப்ராசஸ் மெத்தடாலஜிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏஐ ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் அந்த ரெக்ரூட்மெண்ட் அண்ட் டிசைன் அண்ட் டெஸ்டிங் லெவலில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அண்ட் எவாலுவேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏஐ மாடல்ஸ் அண்ட் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். தென் என்கேஜிங் இன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் டு எக்ஸ்ப்ளோர் த new AI technologies and applications, support PV case processing by leveraging AI to streamline and enhancing data management, then ensure compliance with regulatory requirements and company policies in AI related activities. So provide training and support to team members of the use AI tools and technologies. ஸோ லிட்டரலி இவங்க வந்து ஒரு ஏஐ டொமைனை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்க. இப்போ ஏஐ டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃப்ரீ கோர்சஸ் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஐ மீன் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவுமே உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் கமெண்ட் செக்ஷனில் கௌதம் இல்லை ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ டெக்னாலஜிஸ் தேர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும், ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் மெயினாக ஒர்க் பண்ணுது. அதனால் ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மாடல் ஆப்டிமைசேஷன். ஸோ கண்டிப்பாக டேட்டா அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸிபிட் எக்ஸலண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் தி எபிலிட்டி டு ட்ரபிள் ஷூட் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோ ப்ரொஃபிலியன்சி இன் கொலாபரேட்டிங் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ், ஹாவ் அ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பிவி கேசஸ் processing, then display strong documentation reporting skill, then maintain a commitment and continuous learning, improve the AI technologies. ஸோ இவங்க வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்டை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இவங்க காமனாக இவங்க குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ் கீழே இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த க்ரைட்டீரியாஸ் வந்து ஒரு 1 வீக் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென் சர்டிஃபிகேட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு ஏஐ ப்ராக்டிஷனர் டேட்டா சயின்ஸ் சர்டிஃபிகேஷன் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா அது ஒரு பெஸ்ட்டாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் அபவுட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே அப்ளை நோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காக்னிசன்ட்டோட அப்ளிகேஷன் பேஜுக்கு போகும். ஸோ இதில் வந்து கம்யூனிகேஷனில் வந்து என்னென்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா நியூ யூசர்னா நீங்கள் வந்து நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ இங்கே லாகின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் யுவர் ரெஃபரல் என்டர் ப்ளீஸ் டெம்பரரி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ப்ரொவைடட் வியா இமெயில். ஸோ ரெஃபரலாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் வந்து டெம்பரரி இமெயில் அண்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். அதில் மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனலாக சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிடிஎஸ்லேருந்து அஃபிஷியலாக மெயில் வரும். மெயிலையும் வரும், இல்லை உங்களுக்கு வந்து கால் பண்ணாலும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணுறது, ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற வீடியோ டீட்டெயிலாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் ஆர் கே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா எனக்கு இது எப்படி ட்ரெயின் பண்ணுறது, லைக் நான் என்ன கோர்சஸ் எடுத்து படிக்கிறது, லைக் எந்த மாதிரி இன்டர்வியூ அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி ரெஸ்யூம் ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 செஷனில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.